உன் பெருமையெல்லாம் பீத்திக்கிறதா இருந்தா முன்னாள்ன்றத பெருசா போட வேண்டியது தானே. அதை ஏன் எறும்பு ஊடுற மாதிரி எழுதி வச்சிருக்கிய? அதுல என்ன நாலுல என்ன சின்ன போட்டிருக்க, 6ல அடிச்சது முட்டா பாயல. சின்ன லாபா இருந்தா என்ன, நடு லாபா இருந்தா என்ன, பெரிய லாபா இருந்தா என்ன, உனக்கு புரியுது இல்ல? அது போதும். அவ்வளவு திமிராய் போச்சா உனக்கு? சரி, உன் திருட்டு நாயகனுக்கு அம்புட்டு தைரியம் இருந்தா நாளைக்கு உரியடி போட்டியில கலந்துக்கிட்டு விளையாட சொல்லு பாப்பா. உரியடியா? அட நீ வேற ஏன்னா ராத்திரி நேரத்துல தமாசு பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க தலைவராவது வந்து கலந்துக்கிறதாவது. ஏயா, கோயிலுக்கு கொண்டு போன அருவாளால குப்புறக்க வந்து தன்னைத்தானே வெட்டிக்கிட்ட அருவாள் நாயகன் தானே உங்க ஐயாரு. அவரை போய் உரியடிக்க சொல்லுத. உடம்புடி என்ன நாக்கு நீளுது? அடங்கி பேசு. ஆருக்கு நாக்கு நீளுது? இல்லையே, நாளைக்கு உரியடி போட்டிக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல. நீ நம்ம சனியன தலைகீழ கவுத்து மேல தொங்க விடல. அவன் மண்டைய நல்லா உரி மாதிரி தான் இருக்கு. இல்ல கொம்ப போட அடிச்சு பிராக்டிஸ் பண்ணி விடுவான். ஓடியா போயிட்டானாச்சி. இல்லை, நாளைக்கு பானை எதுவும் கிடைக்கலனா இவனை தலைகீழ கட்டி தொங்க விடல. நாங்க ரெடியா தானே இருக்கிறோம். அக்கா, இப்ப துள்ளி கூட எனக்கு இதுல இஷ்டமே கிடையாதுக்கா. ஆனா இந்த சனியன் சொன்னா கேட்கானா? எனக்கு பேனர் வச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சான். ஏலே அதெல்லாம் எதுக்குலேன்னு கேட்ட என் காலை பிடிச்சி அழுகுதான். ஐயா, எனக்கு நீங்க பேனர் வைக்க அனுமதி கொடுங்கயான்னு கெஞ்சினா. இல்லே, என்னில் எண்ணியை பார்க்க ஒரு ரோட்டை பார்த்து ஓட்டில எல்லாம் என் நேரம். அந்த சனியா இருக்கா இல்லையா, அவனுக்கு என் மேல அம்புட்டு மரியாதை. சரி, போய் தொலைல பேனர் வைக்கிற வயிறு பர்மிஷனை கொடுத்தேன். சரி சரி. இல்ல சவுந்தரம், நல்ல பெரிய பேனரா இருக்கணும். ஊரே அப்படியே அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கணும்ல. அது எனக்கு தெரியும்ல, அதெல்லாம் நேத்துக்கே அவன்கிட்ட சொல்லிவிட்டேன் நான். ஓ சரி சரி. என்னவோ சனியன் தான் உங்ககிட்ட காலை புடிச்சு கெஞ்சின மாதிரி இப்பதான் சொன்னீங்க. இப்ப நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி சொல்லுதீங்க. இலே ஒத்த விட்டு சனியனுக்கு விவரம் பத்தாது. பேனர் வைக்கிறங்கப்போ ஒழுங்கா வைக்காண்டமாத. என்ன அது பேனர் வைக்கிறேன் பேர் வழியன்னு எங்காவது ஒரு டிராபிக்கே இல்ல இடத்துல, ஆள் நடமாட்டம் இல்ல இடத்துல எங்க சந்தில ஒரு பேனரை வச்சுட்டா அது நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் டேய் பேனர் வைக்க நல்ல இடத்துல வைய. இங்க ஆள் நடமாட்டம் நல்லா இருக்குதா அந்த இடத்துல கொண்டு போய் எல்லாரும் பாக்குற மாதிரி பேனரை வைக்க. இப்படாது சார்வால், ஏயா பிரசிடென்ட் பேனர் வைக்க மட்டும் தானே பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த பேனருக்கு பெர்மிஷன் வாங்கினாங்களா? இல்லைங்களே. அதுவும் பேனரை ஓரமா வைக்காம நட்ட நடுவுல நிக்க வச்சிருக்கானுவ. என்ன திருவிழா நடக்குதா, இவனுக்கு கூத்து நடக்குதா? முதல்ல இந்த பேனர் எடுக்க சொல்லியா? ஐயா, பேனர் பாத்தீங்களா? பெரிய ஒரு பேனரு எடுத்தா மல்லுக்கு வருவாங்க. மண்ணாங்கட்டி பெரியவர். ஐயா பாத்தீங்களா? பாட்டு மாதிரி எழுதி வச்சிருக்காவோ, படிச்சு பாருங்க. எங்கள் சிங்கம், உங்கள் தங்கம், மக்களின் மாவீரன், சரித்திர நாயகன், குணத்தில் கர்ணன், நிறத்தில் சூரியன், பஞ்சாயத்து தலைவர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உரியடி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகிறார். யோ, எங்கே அந்த சனிய?
இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். முதல்ல அவனை கூப்பிடு. ஓ சரியா, இங்க வாயா. சின்னையா, என்னையா அது? சின்னையா நல்லா இருக்கா? யாரியா இம்புட்டு எல்லாம் எழுதி கொடுத்தது? ஐயா தான் எழுதி கொடுத்தாவ. கேட்டா நானே சிந்திச்சு எழுதுனதா சொல்ல சொன்னாங்க. எல்லாமே ஃப்ராடு தானா? சின்னையா, இன்னும் நிறைய எழுதி கொடுத்தாவ. ஆனா பேனர்ல இடம் பத்தல. ஏய்யா, பொது இடத்துல பேனர் வைக்கணும்னா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு உங்க ஐயாவுக்கு தெரியாதா? பர்மிஷனா? நம்ம ஐயா வாங்கணுமா? யோ, ஷாக் ஆகுறது கம்மியா ஷாக் ஆகியா? வாய் வழியா வாந்தி வந்துட போகுது. பெர்மிஷன் வாங்காம பேனர் வச்சது மட்டும் இல்ல, பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடைஞ்சலா வச்சிருக்க. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இந்த பேனர் இங்க இருந்து போயிடணும். மீறி இருந்துச்சு இருந்தா ஒன்னதான் தூக்கி உள்ள வைப்பேன். ஐயா, சின்னையா விளையாடாதீங்கய்யா. நம்ம ஐயா சொல்லி தானே பேனர் வச்சிருக்கேன். அவர் சொல்லாம எப்படி இருக்கிறது சொல்லுங்க. எப்படாதே சர்வால் அருவா இருக்க. யோ யோ, அந்த அரவல் குடியா. இத வரங்கய்யா. எடுத்து வாங்கம்ல. குடு. இந்தாங்க. சின்னையா, சின்னையா என்ன பண்ண போறீங்க? ஐயா, ஐயா என்னையா, எதுக்கு அங்க போறீங்க? சின்னையா, சின்னையா என்ன பண்ண போறீங்க? சின்னையா, ஐயா, ஐயா வேணாயா. என்னையா இப்படி பண்ணி போட்டீங்க? ஐயோ ஐயா, தெரிஞ்சா என்னையா ஆகுறது? ஐயோ ஐயோ ஐயா, சின்னையா, ஐயா பேனர் இப்படி சாச்சு போட்டீங்களே ஐயா. அறிவு கட்ட மூதி, எதுக்கு இப்ப நீ பிரேக் பிடிச்சா கழுத்து பிடிக்க மாதிரி இருக்கு? இடம் வந்துருச்சுல, இறங்குங்க. சாவ சாவன பேசி சொன்னாதான் என்னவா இப்படி எரிஞ்சு விழற? எம்பிட்டு பெருசா பேனர் நிக்குன்னு வந்து பாருக்கா. நல்லா சுத்தி பார்க்கா, எல்லா இடத்துலயும் எம் பேனர் தான் பெருசா நிக்கும். என்னலே சிரிப்பு? அப்பா, நீங்க உங்க முகத்து மேலே நிக்கிறீங்க. ஒத்த ஒட்டி என்னலே உளருத? அப்பா, நிக்கிறதே உங்க முகத்து மேலதான். என்ன? ஐயோ, என்ன இது? ஐயோ, இல்ல சௌந்தரம், என்னல இது? பேனர் என்னமோ நெட்டி வைக்கச்சுன்னா இப்படி படுக்க வச்சிருக்கான். எங்கள் சிங்கம், உங்கள் தங்கம், மக்களின் மாவீரன், சரித்திர நாயகன், குணத்தில் கர்ணன், நிறத்தில் சூரியன், ஆர்த்தி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சவுந்தரபாண்டி. உங்களை நீங்க பெரிய வைரமுத்துவா நினைச்சு நைட்டு பூரா ஒரு கையில பேனாவும் ஒரு கைய கன்னத்துல வச்சு உறங்காம எழுதி கொடுத்தது இதானா? ஏல சிவபாலா, அங்க பாருல, என் மருமகனோட பேனரு எப்படி நிக்குதுன்னு பாரு. சரியா நாசமத்து போறோனே. பேனரை நிக்க வைக்க சொன்ன இப்படி படுக்க போட்டுருவியா? எங்க சரியா? மா, நீ வாமா, நம்ம போய் அத்தான தேடுவோம். நீ வாமா. சரில, வேற வேலையே இல்ல இவருக்கு. பார்ல எப்படி முகம் காட்டிட்டு போறான்னு. ஐயா, ஐயா கட்ட கூவே, என்னல இது? ஐயா,
நீங்க கொடுத்த வஜனம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க ஐயா. ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா. ஐயா வலிக்குது. ஐயா என்ன அடிக்காதீங்க. என்ன வேலைங்க? ஏய் இதான் நீ பேனர் வைக்கிற லட்சணமா? போற வரவெல்லாம் என் மூஞ்சில மிதிக்கிறதுக்காக தான் இப்படி பேனரை போட்டிருக்கியா? ஐயா நான் பேனரை அப்படியே நட்டு தான் வச்சேன். நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா தான் பேனரை அவர் கையால கிழிச்சு போட்டாரு. நான் என்னையா செய்ய? அத வரா பாரு வளர்ந்து கெட்டவன். நீதான் என் பேனரை கிழிச்சு போட்டவனா? போலீஸ் பெர்மிஷன் இல்லாம பேனர் வச்சதே தப்பு. கூடவே பொதுமக்கள் நடமாடுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேனர் வச்சது பெரிய தப்பு. ஆக்சுவலா உங்க கைத்தடி அரெஸ்ட் பண்ணிருக்கணும். பேனரை கிழிச்சதோட விட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. பேனர் வைக்க பர்மிஷன் வாங்கணுமா? நானா? நான் பர்மிஷன் வாங்கணுமா? இல்லே நான் இந்த ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? சனியா, திருநாளுக்கு வந்தோமா, வேடிக்கை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். இடையில ஏதாச்சும் கிருத்திருவம் பண்ண உன்னை அத்தனை பேர் முன்னாடியும் பொளந்து கட்டிடுவேன் பாத்துக்க. சௌந்தரம் இப்ப என்னல செய்ய போத? இல்லக்கா, இந்த கேடு கட்டவனுக்கு நான் எப்படியாவது டிரான்ஸ்பர் வாங்க போறேன்க்கா. அப்பதான்க்கா எனக்கு நிம்மதி. முதல்ல அதை செய்யல. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நீங்க இந்த பக்கம் பாருங்க. ஓகே சார், பண்றேங்க. எதுவா இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க. ஏலே பாண்டி, எங்கல அவன்? யார கேக்குது? அத்தா, மாமா, கனி, ரத்னா, வீரா யாரையும் காணோண்ணே. இன்னும் வரல. இந்த அப்படி போய் நெல்லுங்க. அவன் வந்ததும் நீ நிக்கிற இடத்த சொல்லுத. சரில. மொத்த குடும்பத்துக்கும் கண் ஆபரேஷன் பண்ணிட்டானுங்களா? ஒரே கருப்பு கண்ணாடியா இருக்கு. அது ஸ்டைலுங்க ஐயா. அத்தான் எம்புட்டு ஸ்டைலா வராரு பாரு. ஆமால. வாமா சரி வாமா. வால. மாமனாரே ஹாப்பி பொங்கல். அதான் ஹாப்பி பொங்கல் அத்தா. ஆஹா, பொங்கல் வாழ்த்துக்கள். மதுரைக்கு வாழ்த்துக்கள் சொல்லாம மூஞ்சி அப்படி காட்டுதிரே. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானா? அந்த மாதிரி இவன் மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்துக்கும் கருப்பு கண்ணாடிய மாட்டி விட்டு என்ன கையில ஒரு பெரம்பு மட்டும் தான் கொடுக்கல. எனக்கு என்னமோ இவங்க ஆரிய இழிவுபடுத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆரிய இல்ல மாமனாரே, உம்மத்தான். ஏன் உமக்கு வயிறு எரியுது? ஆஹா, அம்புட்டு பேரு எம்புட்டு அழகா லட்சணமா இருக்காவ. அதுலயும் ஜம்மு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குல்ல. நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னன்னு? இன்ஸ்பெக்டர் சார்வால், பிரசிடென்ட் சார்வால பார்த்தா ஏதோ ஹிந்தி பட ஹீரோ மாதிரிலாம் இருக்காரு. அண்ணாஜி சொல்லுதான் சொல்றீங்க, ஒரு இங்கிலீஷ் பட ஹீரோன்னு சொல்லுங்க. அப்படி போட்டு அதானே? எந்த இங்கிலீஷ் பட ஹீரோ வேட்டியும் பட்டையும் போட்டிருக்கான்? அண்ணா. பாரு இங்கிலீஷ் படம் கண்ணாடி போட்டா இங்கிலீஷ் பட ஹீரோ வரையோ. அப்புறம் நான் யார்ல?
எப்போ நீ என்ன அந்த ஆள் மாதிரி பேசுத? இந்த பக்கம் வா. ஆமா இல்ல இவன் கூட நின்னா கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த புத்தி வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் நீ வந்து ஆயுத பூஜைக்கு வந்து அர்னால்டு மாதிரியே தான் இருக்க. நல்ல தமாசு, நல்ல தமாசு. தமாஷா இது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ? மாமா எப்படி எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். பட்டைய கிளப்புதா? மச்சான் இப்ப என்னத்துக்கு இந்த அலப்பறையெல்லாம்? அப்பதானே என் மாமனாருக்கு வயிறு பத்தி எரிய. என்ன மாமனாரே, எங்க அலப்பறையெல்லாம் பார்த்தா வயிறு நல்லா பத்தி எரியுதா? நாசமா போறவனே. ஏலே, நீ கூலிங் கிளாஸ் போட்டா என்ன, போடாட்டி எனக்கு என்ன, உன் கண்ணு போட்டமே எனக்கு என்ன? எல்லாரும் மூஞ்சி முகரையும் பாரு. இப்பதான் திருப்தியா இருக்கு. அண்ணா வீட்டுல எல்லாருக்கும் கண்ணாடி வாங்கணும்ல, ஒண்ணு பாட்டிக்கு எடுத்து மாட்டி விடுங்க. இருக்குண்ணே. ஏல எனக்கு எதுக்கு? நான் டியூட்டில இருக்கேன். டேய், டியூட்டில இருந்தா சன்கிளாஸ் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காடா? போடுறா. பெரிய இவன் மாமா எனக்கு மேட்சிங்கா கண்ணாடி போடுங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க. வேணாண்டி, இதெல்லாம் வேணாம். மாமா அக்கா ஆசைப்படுதுல, கண்ணாடியை போட்டுக்கோங்க மாமா. மருமகனே போடுங்க. ஏலே, உங்க தொல்லை தாங்கல. என் மருமவ ஆசைப்படுதால போட்டுக்கோல சரி, சொல்லுதால. சூப்பர். என்ன எப்படி இருக்க? மாமனாரே, ஓ மாமா எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்கலாம். மாமா இந்த யூனிஃபார்முக்கு கண்ணாடிக்கும் அப்படியே சும்மா அள்ளுது. ஏலே இரு இரு இரு, இன்னொரு கண்ணாடி இருக்குல்ல, அத்தைக்கு மாட்டி விட்டுரு. எனக்கெல்லாம் வேணால. ஆமா அப்படியே வாங்க, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுப்பு வா 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 வா. வாடா. வாங்க 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 எல்லாரும். சரி வாங்க வாங்க வாங்க. அடுத்தபடியாக பல ஊர்களில் உரியடித்து பல பட்டங்களை வென்றிருக்கும் வீர தீர புலிராஜா அவர்கள் உரியடிப்பதற்காக களத்தில் இறங்குகிறார். யாருட்டு? இதுவரை நடந்த போட்டியில புலிராஜா ஜெயிக்காம விட்டதில்லை. இன்னைக்கு இந்த உரிய ஒத்த அடியில அடிச்சு 5 பவுன் தங்கச் சங்கிலியையும் மேற்கொண்டு சமூகம் தரப்போற சன்மானத்தையும் அள்ளிக்கிட்டு போக போறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இரு, நல்லா இரு. எலே புலி, அந்த நிக்கா பாரு, அதான் அந்த நாவா பழ கலரு, அந்த சேலை கட்டி நிக்காளே அவதான். அவதாம்ல இயசக்கி, எங்க எதிரியே அவதான். திக்லூண்டு இருந்துகிட்டு இவ பண்ற அலம்பல் தாங்க முடியல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா இருக்கியா? உரிய அடிக்குதானோ இல்லையோ, ஒரே அடி அந்த இசைக்கு மண்டை உடஞ்சு போகணும். அம்பிட்டுதானையா? அம்பிட்டுதானேன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடாதே நீயே. தாரு, நீ அடிக்கிற அடியில அவ மண்டை ஒட்டையணும். ஆமா தாரு, அவ செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு பேசுறத விட 4 மடங்கு நான் அள்ளி தாரேன். போனா என்னய்யா, போனா உசுறு போனோம். அம்பிட்டு தானே?
போயிரும். நான் அடிக்க போதுங்களா? இந்தாரு நல்லா கேட்டுக்க. அடையாளம் திரும்ப சொல்லுதே. அந்த எசக்கிய சேர போட்டு அந்த இடத்துல நான் உட்கார வைக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு வரப்போ பட்டைய நெத்தில தான் அடிப்பாங்க. இவ பாரு, இங்க இருக்கிற பொம்பளைங்களை விட இவத்தே கழுத்துல பட்டைய ஒரு நெக்லஸ போட்டுருக்கான். நல்லா பாத்துக்க அடையாளத்தை. சரிங்க ஐயா. இந்தாரு, நீ வந்து உரி அடிக்கிறியோ இல்லையோ, இவ மண்டைய ஒரே போடு போட்டா போதும், மண்டை உடையணும். எனக்கு அதுதான் முக்கியம். இதை நீ செஞ்சிட்டேன்னு வை, நான் சொன்ன மாதிரி அள்ளி தாரே உனக்கு. சரிங்க ஐயா. என்ன மாமனாரே, அடுத்த திட்டமா? அதுவும் என் தங்கச்சியை தாக்குறதுக்கா? மாமனாரே, சம்மம் ஆறும் தெரிஞ்சுமா திட்டம் போடுத? இன்னைக்கு இருக்குல்ல உனக்கு. சரியா, போ எடுத்துட்டு வா, செட் பண்ணு. அங்க போடுங்கய்யா. இல்ல சவுந்தரம், என்னடா இது? எதிரில் நான் சேர போட்டு உட்கார போறேன். இதுல எனக்கு சமமா உன் குடும்பம் உட்கார்ந்தா தானே எனக்கு கௌரவம். அதனாலதான் உன் குடும்பம் மொத்தத்துக்கும் சேர போட சொன்னேன். சோழையன் குடுமி சும்மா ஆடாத.